குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டென்ஸில் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் பார்க்க போகிறோம். ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அப்படின்னா என்னென்னா எதிர்கால தொடர்ந்து முற்றுவினை அப்படின்னு சொல்லுவோம். இதில் நம்ம ப்ரீவியஸாக பார்த்ததை ஒரு ரீகால் பண்ணலாம். சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அதில் ஃப்யூச்சர் டென்ஸ் அப்படின்னா என்னென்னா எதிர்காலத்தில் இதில் என்ன நடக்குமோ அதை ஒரு குறிப்பிட்ட கால வரையறைக்குள்ளே சொல்கிறது தான் ஃப்யூச்சர் டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது அதாவது வேர்ப் என்ன போட்டோம் அப்படின்னா வி வந்ததுன்னா ஷேல் போட்டோம், ஹீ ஷீ இட்டு தே வந்ததுன்னா வில் போட்டோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இதே சேம் கண்டினியூஸ்க்கு என்ன வேர்ப் யூஸ் பண்ணோம் அப்படின்னா வி வந்ததுன்னா ஷேல் பி ப்ளஸ் ப்ரெசன்ட் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி, ஹீ ஷீ இட்டு தே வந்ததுன்னா வில் பி ப்ளஸ் ப்ரெசன்ட் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி போட்டோம். அதே பர்ஃபெக்ட் அப்படின்னா அதாவது வி வந்ததுன்னா ஷேல் ப்ளஸ் ஹாவ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள், ஹீ ஷீ இட்டு தே வந்ததுன்னா வில் ப்ளஸ் ஹாவ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் யூஸ் பண்ணோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது அந்த நம்ம சிங்குலர் ப்ளூரல் பார்த்துட்டு வேர்பை சேஞ்ச் பண்ணணும். அதாவது பி வேர்ப் நம்ம என்ன போட்டோம், ஆக்சிலரி வேர்ப் நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம மைண்டில் வச்சுக்கணும். அப்போது அங்கே இருக்கக்கூடிய ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய வேர்பை நம்ம ப்ரெசன்ட் வேர்பில் என்ன ஐஎன்ஜி ஆட் பண்ணோமா, இல்லை ப்ரெசன்ட் வேர்பை பாஸ்ட் டென்ஸாக மாற்றணுமா, இல்லை ப்ரெசன்ட் வேர்புடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள் போட்டோமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அப்படின்னு பார்க்க போகிறோம். அதாவது எதிர்காலத்தில் ஒரு செயல் ஆரம்பிக்கப்பட்டு அது தொடர்ந்து நடக்கும் அப்படின்னு சொன்னோம்னா அந்த செயலை குறிக்கும்போது ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போது வி வந்ததுன்னா ஷால் ஹாவ் பீன் ப்ளஸ் ப்ரெசன்ட் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி யூஸ் பண்ணணும். யூ ஹீ ஷீ இட்டு தே வந்ததுன்னா வில் ஹாவ் பீன் ப்ளஸ் ப்ரெசன்ட் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ இதுக்கு கொஞ்சம் கீவேர்ட்ஸ் இருக்குது பாருங்கள். பை தி எண்ட் ஆஃப் திஸ் இயர், பை திஸ் டைம் டுமாரோ, இன் 2 years டைம், இன் ஜூலை நெக்ஸ்ட் இயர், இன் அனதர் 5 months. இந்த மாதிரி அதாவது எதிர்காலத்தில் இப்போ ஆரம்பிக்கும், இந்த டைமில் ஆரம்பிக்கும் நம்ம சொல்லி அந்த செயல் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னா அந்த செயலை குறிக்கும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், எக்ஸாம்பிள் பாருங்கள். மாலா டேஸ் லிவ் இன் டெல்லி ஃபார் 5 years பை தி எண்ட் ஆஃப் திஸ் மந்த். அப்போது ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய வேர்போடு நம்ம கண்டிப்பாக ஐஎன்ஜி ஆட் பண்ண போகிறோம். ஏன்னா இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது கண்டினியூஸ் அப்படிங்கிறதுனால கூட என்ன ஆட் பண்ணுறோம் அப்படின்னா வில் ஹாவ் பீன் யூஸ் பண்ணுறோம். அப்போது மாலா அப்படிங்கிறது என்னென்னா சிங்குலர். அப்போது வில் ஹாவ் பீன் லிவிங் இன் டெல்லி ஃபார் 5 years பை தி எண்ட் ஆஃப் திஸ் மந்த். செகண்ட் ஒன் பாருங்கள். மிஸ்டர் பாலு டேஸ் சர்வ் திஸ் ஸ்கூல் for 10 years when he retires from service. அப்போது சர்வ் அப்படின்னு இருக்கு. அப்போ சர்விங். அப்போது வில் ஹாவ் பீன் சர்விங். அப்போது மிஸ்டர் பாலு வில் ஹாவ் பீன் சர்விங் திஸ் ஸ்கூல் ஃபார் 10 years when he retires from service. அப்போது இப்போ ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு பாருங்கள் சென்டென்ஸை பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியும். நம்ம பின்னாடி ஆரம்பித்து அது நடக்கும், அந்த செயல் கண்டினியூஸாக நடக்குது. அப்படிங்கும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போது ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கு நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம், வி வந்தால் என்ன யூஸ் பண்ண போகிறோம், யூ ஹீ ஷீ இட்டு தே வந்தால் என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக எழுதிடலாம். இதுக்கு முன்னாடி நம்ம ப்ரீவியஸாக பார்த்து அந்த ஃப்யூச்சரில் பார்த்தது எல்லாமே நம்ம சொல்லியாச்சு. அப்போது ஃப்யூச்சர் டென்ஸில் என்ன யூஸ் பண்ணணும், வி வந்ததுன்னா ஷேல் போட்டோம், ஹீ ஷீ இட்டு வந்ததுன்னா தே ஹீ ஷீ இட்டு தே வந்ததுன்னா வில் போட்டோம். அப்போது கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னாவே நம்ம ஐஎன்ஜி தான் சொல்லியிருக்கோம், ப்ரெசன்ட் வேர்போடைய ஐஎன்ஜி. அப்போது ஷேல் பி வில் பி ப்ளஸ் ப்ரெசன்ட் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி பார்த்தோம். பர்ஃபெக்ட் அப்படின்னாவே பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான். அங்கே வி வந்ததுன்னா ஷேல் ஹாவ் ப்ளஸ் V3, ஹீ ஷீ இட்டு வந்ததுன்னா வில் ஹாவ் ப்ளஸ் V3 போட்டோம். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் V3னா பாஸ்ட்டு பார்ட்டிசிபிள் போட்டோம். இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம டென்ஸை ஐடென்டிஃபை பண்ணி நம்ம 1 மார்க் எழுதுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம இது வரைக்கும் பார்த்த 12 டென்ஸையும் நல்லா பார்த்துக்கோங்க. இதில் நம்மளுக்கு 2 மார்க் உண்டு. தேங்க்யூ.